ரெடியாரு, ரெடி ஆயிட்டு இருக்கு. ரெடியாரு, ரெடி ஆயிட்டு இருக்கு. நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். இந்த நிலையிலிருந்து உங்களை எழும்பி வர பண்ணணும்னு விரும்புறீங்க. இந்த விஷயத்துல என்னால வெளியே வர முடியல, நான் லாக் ஆயிருக்கிற ஆண்டவரே, நான் அடைக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே, உங்களாலான என்னை தூக்கி எடுக்க முடியும். நீர் என்னை கை தூக்கி எடுக்கிறவ, கை தூக்கி எடுக்கிறவ. ஆண்டவர் அப்படியே ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. எனக்காக 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 glory, எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால காண செய்வேன். சொல்லுங்க, தேவன் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். எத்தனை பேர் சொல்ல முடியும், கிருபை என்னை சூழ்ந்து கொண்டதுனாலதான் நான் நிக்கிறேன். ஹல்லேலூயா. எந்த இடத்துல இருந்து அன்னாள் அழுதாளோ அதே இடத்துல கொண்டு வந்து இந்த பாட்டை பாட வைக்கிறான். ஹல்லேலூயா. அன்னாள் பாடின பாடலை சங்கீதகாரன் எடுத்து எழுதி சங்கீத புத்தகத்திலே சேர்க்க கர்த்தர் வைத்தார். ஆமென். தேவன் எவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா. தேவன் நம்மை அனுமதித்த, நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்த எல்லா பாதைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எந்த ஒரு சூழ்நிலை நம்மை கீழே தள்ளினாலும், ஆமென், நம்மை அமிழ்த்தி தாழ்த்தினாலும் அதிலிருந்து நம்மை மேலே கொண்டு வர நம் தேவன் போதுமானவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா. சொல்லுங்க, நான் அன்னாள் கற்பனையிலேயாவது நினைச்சிருப்பாங்களா? ஆமென், ஹல்லேலூயா. ஆக்சுவலா எல்கானா இன்னொரு மேரேஜ் பண்ணதுக்கு ரீசனே என்னதான்? குழந்தை இல்லை. அந்த காலத்தில் அப்படி குழந்தை இல்லைன்னு இன்னொரு மேரேஜ் பண்ணுவாங்க. இந்த காலம் அப்படி கிடையாது. ஆமென். இந்த காலம் அப்படின்னா ஆண்டவர் தள்ளிடுவார். இந்த காலம் அப்படி கிடையாது. அது தேவன் கொடுக்கிறது. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கிற பலன். நம்ம 1000 தான் என்னதான் தலைகீழ எடுத்து நின்னா அது கர்த்தர் கொடுக்கிறது. நீர் கொடுக்க அவைகள் அவர் என்ன கொடுக்கிறாரோ சந்தோஷமா வாங்கிடணும். ஹல்லேலூயா. ஆமென். அவ்வளோ அழுவாங்க, அழுது கொண்டே இருப்பாள். அப்படிதான் இருக்கும் பைபிள். அழுது கொண்டே இருப்பாள், மனம் கசந்து. இந்த மனம் கசந்துங்கிறது அவ்வளோ பெயின்ல வரக்கூடிய கண்ணீர், அவ்வளோ பெயின். ஆமென். அவ்வளோ வழியில அவங்கெல்லாம் நினைச்சிருப்பாங்களா, நான் இதே இடத்துல நாளை கொண்டு வந்து என் இதயம் மகிழ்கின்றது இப்படி பாட. எதுக்கு இது சொல்றேன்னா, எந்த ஒரு நிலையிலிருந்தும் எழும்பி வர பண்ண என் தேவனுக்கு முடியும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது. ஆமென். யோபுவுக்கு எல்லாத்தையும் 2 மடங்கா கொடுத்தாராம். இருந்தது கிடைச்சாலே போதுங்கிற மனநிலைமைக்கு யோபு வந்துட்டார். முந்தின சீர் அப்படி இருந்தாலே. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. உனக்கு என்ன வேணும்? 500 ஒட்டகம் போச்சா, நான் 1000 வச்சுக்கோ. ஆண்டவர் இப்ப இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது. ஆண்டவரே எல்லாம் இருக்கு. அப்ப ஆண்டவர் என்ன இவ்வளவு நாள் இப்படி எம்டியா வச்சிருக்கிறீங்க? இதுதான் கேள்வி. தேவன் தரும்போது மொத்தமா தந்துடுவார். அப்போ இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் என்ன தேட வச்சிங்களா? என்ன ராத்திரி பகலா ஜெபம் பண்ண வச்சிங்களா? ஆமென். ஒரு தேவ பிள்ளை நம்பிக்கை. இப்போ என்ன சிச்சுவேஷன்ல இருக்கிற, இதுல இருந்து நான் வெளியே வருவேன். என் பலத்தால் அல்ல, என் பராக்கிரமத்தால் அல்ல, ஆனா என் தேவனுடைய ஆவியினாலே. அதான் புதிய ஏற்பாட்டில் ஒரு வார்த்தை இருக்கிறது அல்லவா? கிறிஸ்துவை ஆவியானவர் எழுப்பினார், அந்த ஆவியினாலே
நம்மையும் எழுப்புவார். எங்கிருந்து எழுப்பினார்? மரணத்திலிருந்து. ஹல்லேலூயா. அந்த ஆவியினாலே. ஆமென். அதாவது நம்ம வாங்கின எல்லாத்தையும் திருப்பி கொடுப்போம். ஆண்டவர் யாருக்கும் கடனாளி கிடையாது. கல்றே திருப்பி கொடுத்துட்டு வந்தார். ஏப்பா அப்படியே நீ ஃப்ரெஷ்ஷா தந்த, என்ன ஃப்ரெஷ்ஷாவே வச்சுக்க, நான் வச்சுக்க. அது யாருக்கு கல்ற? யோசேப்பு ஃப்ரெஷ்ஷா. என்ன யோசேப்பு, உனக்குன்னு கட்டி வச்ச கல்றி அவரை கொடுக்குற? 3 நாள் தான், 3 நாள் தான். சிலர் நம்மகிட்ட வண்டி கேட்பாங்கல்ல, எங்கேயாவது போறீங்களா? இல்லை, அதுவரை போயிட்டு வந்துடட்டா, சீக்கிரம் வந்துடுவீங்க. இல்லை, கவலைப்படாத யோசிப்பே, 3 நாள் உனக்கு ஒன்றும் ஆகாது. அப்படியே கல்றையை திருப்பி கொடுத்து அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்தேன். நீர் திரும்ப உயிர்ப்பித்து என்னை பாதாளத்திலிருந்து ஏறி வர பண்ணி என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் 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 என்னை பலப்படுத்தும் தேவன் உயிரோடு இருக்கு. நான் கழுகை போல எழும்ப செய்திடுவார். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா. நான் எழும்புவேன். சத்தமா சொல்லுங்க, என்னை பக்கத்துல ஒரு 2 பேரை பார்த்து கூப்பிட்டு சொல்லுங்க, இப்ப இருக்கிற நிலையிலிருந்து உங்களை மேல கொண்டு வருவா. சொல்லுங்க சொல்லுங்க, சொல்றீங்களா? ஆமென். சிலர் பார்த்தா நான் இப்ப நல்லா தானே இருக்கிறேன், ஆமென், கர்த்தர் கொண்டு வருவா. ஓ, என்னை எழும்ப பண்ணும். ஓ ஜீசஸ், நான் எழும்புவேன். என்னை எழும்ப பண்ணும். நான் எழும்புவேன், நான் எழும்புவேன். என் பலன் ஒன்றும் இல்லை என்று நான் அறிவேன். அவர் பலன் இன்றும் குறைய. ஆண்டவர் மீகாவை கொண்டு கேட்டார், கர்த்தருடைய கை, கர்த்தருடைய ஆவி குறுகி இருக்கிறதோ, அவருடைய கிரியைகள் இவைகள் தானோ? இவ்வளவு தான் எனக்கு செய்ய முடியும் நினைக்கிறியா? இதுக்கு மேல என்ன என்னால முடியாதுன்னு நினைக்கிறியா? ஆமென், உங்களுக்கு முடியும் ஆண்டவரே. அப்படியே கண்களை மூடி உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து எந்த நிலையிலிருந்து உங்களை எழும்பி வர பண்ணணும்னு விரும்புறீங்க? ஆண்டவரே, இந்த விஷயத்துல என்னால வெளியே வர முடியல, நான் லாக்கா இருக்கிற ஆண்டவரே, நான் அடைக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே, உங்களாலான என்னை தூக்கி எடுக்க முடியும். நீர் என்னை கை தூக்கி எடுக்கிறவ, கை தூக்கி எடுக்கிறவ. ஆண்டவர் அப்படியே ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. Thank you Lord, thank you Lord, thank you Lord. Jesus, Jesus, எனக்கு இந்த 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 பலவீனத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வாங்கப்பா. இந்த நெருக்கத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வாங்கப்பா. உங்களால முடியும்பா, உங்களால முடியும்பா. பலத்தால பராக்கிரமத்தால முடியாதது உம்முடைய ஆவியினாலே ஆகும் ஆண்டவரே, ஆகும் ஆண்டவரே, ஆகும் ஆண்டவரே. என் ஃபேமிலி சிச்சுவேஷன் இப்படி இருக்கிறது ஆண்டவரே, இதுல இருந்து வெளியே கொண்டு வாங்கப்பா, வெளியே கொண்டு வாங்கப்பா. தூக்கி எடுங்கப்பா, தூக்கி எடுங்கப்பா, தூக்கி எடுங்கப்பா. நீர் உயரத்திலிருந்து கை நீட்டி சில பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கி விட்டீர் என்று தாவீது சொன்னது போல எங்களை சொல்ல வைங்க ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. நீரெல்லாம் பார்த்து கொள்ளுகிறது, நமக்காக நமக்காக யாவையும் செய்கிறவர், யாவையும் செய்கிறவர், நமக்காக எல்லாம் பார்த்து கொள்ளுகிறவர், எல்லாம் பார்த்து கொள்ளுகிறவர்.
யாவையும் செய்கிறவர். சீஷர்கள் ஒருபுறம் பிரயாசப்படுறாங்க. கரையில வந்து பார்த்தா அவங்களுக்கு மீனும் அப்பவும் ரெடியா இருக்கு. ஆமென். ஒரு புறம் நம்மளை பிரயாசப்பட வைத்தாலும் இன்னொரு புறம் நமக்கானதை ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்கிறார். வந்து பார்த்தா எல்லாம் ரெடியா இருக்கு, ரெடி பண்ணி வைக்கிறார். இந்த மாலை வேளையில் எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு வேண்டியது ரெடி ஆயிட்டே இருக்கு, எனக்கு வேண்டியது ரெடி ஆயிட்டே இருக்கு. ஆமென். எனக்கு வேண்டியது ரெடி ஆயிட்டே இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. யோவான் 21:8 சொல்லப்பட்டிருக்கிறது, சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தார்களாம். ஜீசஸ் 200 முழ தூரத்தில் இருக்கிறாங்க. கரையில என்ன நடக்குதுன்னு தெரியல. இயேசு இருக்கிறது தெரியும், ஆனா அது பக்கத்துல அவங்களுக்கானது ரெடியானது தெரியல. தூரத்துல இருக்கிறது வரைக்கும் தெரியாது. அவர் இருக்கிறாருன்னு தெரியும், அவர் அங்க என்ன செஞ்சு வச்சிட்டு இருக்கிறாருன்னு தான் நமக்கு தெரியல. அது தெரியணும்னா கிட்ட வரணும், கிட்ட வரணும். இயேசு நிற்கிறதை கண்டார்கள். பேதுரு கடல்ல குதிச்சிட்டார். அவருக்கு இதே வேலையா போச்சு. இயேசுவை பார்த்தாலே கடல்ல இறங்கிடணும். ஆமென். அவங்க இயேசுவை பார்த்தாங்க. என்ன பார்க்கலன்னா, கரிநெருப்பு போடப்பட்டிருக்கிறதை, அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதை, அப்பத்தையும் கண்டார்கள். ஏங்க, ஆண்டவருக்கு மீன் ஃப்ரை பண்றதுக்கு கரிநெருப்பு வேணுமா? உண்டாகட்டும்னு சொன்னா, ஆனா ஆண்டவர் அப்படி செய்யல. அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணுகிறது. சில காரியத்தை உண்டாகட்டுப்பா அப்படி அப்படி கொடுக்கல அவரு. அவர் அப்ப நெருப்பை மூட்டி மீனை பிடிச்சி எடுத்து வச்சு, அவர்கிட்ட இருக்கிற பவர்ல ஃபிஷ் ஃப்ரை உண்டாகட்டும்னா உண்டாகும். அப்படி செய்யல. ஆமென். கொஞ்சம் கொஞ்சமா இழுத்துட்டே இருக்கிறார். கிட்ட வரதுக்குள்ள ரெடி ஆயிரும். நல்லவர். ஆமென். டி மைனர். எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணா. அப்படியே கண்களை மூடி, கண்களை மூடி, அப்படியே கண்களை மூடி, கைகளை உயர்த்தி, எனக்காக என் கண்ணா. இந்த வார்த்தை அப்படியே அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. எனக்காக, எனக்காக, எனக்காக எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால காண செய்வேன். சொல்லுங்க, நீர் செய்ய நினைத்தது, நீர் செய்ய. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஹல்லேலூயா. உம் வேளைக்காய், உம் வேளைக்காய் கிருபை எனக்கு தாங்கப்பா. ஆமென். உம் வேளைக்காக
ஆண்டவர்கிட்ட அப்படிதான் கேட்கிறோம். ஆண்டவர் உங்களுக்கு தரலாம், ஆண்டவரே உனக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குன்னு நினைக்கிறேன்ப்பா. ஹல்லேலூயா. ஹோட்டல்ல வாங்கி கொடுக்கறது இருக்கு, வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது இருக்கு. ப்ரிப்பேர் பண்ணி நான் தான் செய்வேன். இது தூதர்களை வந்து கொஞ்சம் விறகு எடுத்துட்டு வா, ஒன்று அங்கே வேற யாருமே கிடையாது. ஆமென். இவங்க மீனை பார்க்க கடலுக்கு போனாங்க, ஒன்றும் பிடிக்கல. இயேசுவை பார்த்தாங்க, மீனை பார்த்தாங்க. நம்ம இயேசுவை பார்க்காம வேற எதெல்லாமோ பார்க்க போறோம், ஒன்றும் கண்ணுக்கு பட மாட்டேங்குது. இயேசுவை பார்த்து அவரே காட்டி தருவார். வலதுபுறம் வலையை போடுங்கள். ஆமென், ஆமென். கடல்ல இருக்க நமக்கு தெரியாது, கரையில இருக்க அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. வலதுபுறம் வலையை போடுங்கள். 200 முழ தூரத்தில் இருக்கிறாங்க. இந்த கரிநெருப்பு அவங்க பார்க்கல, இதை பேசணும்னே நினைக்கல. ஆவியானவர் யாருக்கோ பேச வச்சிட்டு இருக்கிறார். அங்க பார்த்தா நெருப்பு மூட்டி கரெக்டா மீனை ஃப்ரெண்ட்ல இப்படிலாம் மாற்றி எல்லாம் போட்டு சூப்பர் ஃப்ரை, தந்தூரி ஃபிஷ்ஷா அழகா அப்பம் சுட்டு வச்சு அவர்கள் கரையில் வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் தூரத்தில் இருக்கும்போது ஒண்ணுமே தரலி. ஆண்டவரை கிட்ட வந்து பாரு, வெந்துட்டு இருக்கு, ஃப்ரை ஆயிட்டு. கொஞ்சம் வெயிட் பண்ணா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ரெடி ஆயிட்டு இருக்கு, ரெடி ஆயிட்டு இருக்கு. ரெடியாரு, ரெடியாரு சொல்லுங்க, ரெடியாரு, ரெடி ஆயிட்டு இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. நாம் தளர்ந்து போகாதிருந்தா ஏற்ற காலத்தில் ஆரம்பம். இன்னைக்கு ஒரு பெரிய செய்தி எடுத்துட்டு வந்தேன். ஆவியானவர் இதிலேயே பிடிச்சு வைக்கிறதுனால இந்த வார்த்தையை நம்ம கொஞ்சம் டச் பண்ணிட்டு ஜெபம் பண்ண போறோம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. யோவான் 21வது அதிகாரம். ஒன்று முதல் நீங்க கவனிச்சீங்கன்னா, இயேசு மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இந்த சரித்திரத்துக்குள்ள போகவில்லை. காத்திருக்கிறவர்களுக்காக ஆண்டவர் இன்னைக்கு பேச வைக்கிறதை என் ஆவியில உணர்கிறேன். விசேஷமாய் நெடுநாளாய் காத்திருக்கிறவர்களுக்காக கர்த்தர் இந்த ராத்திரி வேளையிலே ஒரு சில வார்த்தைகளை பேச வைக்கிறார். ஒரு சில வார்த்தைகள் வாயிலே போட்டு விட்டார். இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன போடுறாருன்னு தெரியல. நமக்கு டைம் இருக்கு, வெயிட் பண்ணுவோம். கர்த்தர் பேசுவார். மறுபடியும் வெளிப்படுத்தினார்னு இதுக்கு முன்னாடி வெளிப்படுத்தினார். பிரியமானவர்களே, வார்த்தையை சொல்ல தம்மை வெளிப்படுத்துகிறார். வார்த்தையை நிறைவேற்ற தம்மை மறுபடியும் வெளிப்படுத்துவார். ஆமென். ஆபிரகாமுக்கு 99 வயதான போது கர்த்தர் தம்மை மறுபடியும் வெளிப்படுத்தினார். அதை நிறைவேற்ற அன்னைக்கு பேசிட்டு அதுக்கப்புறம் ஆளை காணல. பல நேரத்தில் சொல்லி எவ்வளவு நாள் ஆச்சு, சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா காத்திருக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இதுதான்: உனக்கு தேவன் தம்மை மறுபடியும் வெளிப்படுத்துவார். நீ நிற்கிற ஆழத்தின் கரையிலே கர்த்தர் இருப்பதை நீ பார்ப்ப. மறுபடியும். ஆமென். வலது கரத்தை வைத்து சொல்லுங்க, மறுபடியும் அவர் தம்மை வெளிப்படுத்துவார். முதலாவது வார்த்தையோடு வெளிப்படுத்தினவர் இப்பொழுது வார்த்தை நிறைவேறுகிறதை காணும்படி தம்மை வெளிப்படுத்துவார். இந்த சீஷர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, சீமோன் சொல்ற நான் மீன் பிடிக்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது கூட மற்ற சீஷர்களும் நாங்களும் வரோம்னு சொல்லிட்டு எல்லாரும் கூட போயிட்டாங்க. அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்று பிடிக்கவில்லை என்று 3 கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது.
விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அந்த ராத்திரியில உண்மையில என்ன நடந்திருக்கும்? இவங்க பிடிக்கல, ஆனா அவர் என்ன செஞ்சிட்டு பிடிச்சிட்டார். ஏன்னா இவங்க பார்க்கும்போது அவர் கையில தூண்டுல பார்க்கல, கரி நெருப்பு போடப்பட்டிருக்கிறதையும் மீன் அதன் மேல 9வது வசனம், அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல. அப்ப நைட்டுக்கு இவங்க பிடிக்கல, யார் பிடிச்சிட்டா? நான் தனியா மெடிடேட் பண்ணிட்டு போயிடுவேன். ஆமா, உங்க கூட சேர்ந்து மெடிடேட் பண்ணலான்னு பார்த்தா யார் மேத்யூ பிடிச்சா? ஏசப்பா பிடிச்சா. ஆமா, ஹல்லேலூயா. என்னதுன்னு அர்த்தம்? என் கையில மாட்டாதது அவர் கையில மாட்டா. ஆமே. பேதுரு பிடிக்கிறது இயேசுவுக்காகவா? இந்த ராத்திரி பெந்தேகோஸ்தே நாளில பேதுரு பிடிச்சது இயேசுவுக்காக. ஆனா இந்த நைட்டு பேதுரு பிடிக்கிறது யாருக்காக? பேதுருக்காக. இயேசு பிடிச்சது யாருக்காக? சரி, நீங்க பேதுரு கிட்ட வாங்க. நான் இங்க போனா நீங்க எங்க போறீங்க? நான் அங்க போனா நம்ம என்ன சீசா விளையாடிட்டு இருக்கிறோமா? பேதுரு பிடிக்கிறது யாருக்காக? இயேசு பிடிச்சது யாருக்காக? பேதுருக்காக. ஏன் நான் பிடிச்சு எனக்கு கிடைக்கலன்னா எனக்காக இன்னொருத்தர் பிடிச்சிட்டு இருக்கிறார். நான் என்ன பண்ணாலும் நடக்க மாட்டேங்குது. பேதுரு இரவு முழுவதும் பிடிச்சது அவனுக்காக, இயேசு இரவு முழுவதும் பிடிச்சது பேதுருவுக்காக. ஆண்டவரே, நான் போன எனக்கு வாய்க்கல, எல்லாம் ரெடி ஆயிட்டு வா, எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணா. சத்தமா சத்தமா பாடுங்க, சத்தமா பாடுங்க. இந்த வார்த்தையை சொல்லிட்டே இருங்க. ஜீசஸ் காத்திருக்கிறவனுக்கு காத்திருக்க காரியம் கிடைக்கிறது வரைக்கும் அவனுடைய பதில் எதுவா இருக்கும் தெரியுமா? 5வது வசனம், ஒன்றுமில்லை. காத்திருக்கிறவர்களுக்கு காத்திருக்கிற காரியம் கிடைக்கும் வரைக்கும் அவர்களுடைய பதில் எதுவா இருக்கும் தெரியுமா? ஒண்ணுமே இல்லை. ஆமே. ஏதாவது இருந்தா நம்ம காத்திருக்கிறதுக்கு ஒரு அர்த்தமே இல்லாம போயிடும். ஆமே. ஒண்ணுமே கிடையாது. காத்திருக்கும் காலத்துல நிரந்தரம் என்று எதுவுமே இல்லை. இதான் காத்திருக்கும் காலம். யோசேப்புக்கு 30 வயது ஆகிறது வரை யோசேப்பின் காத்திருப்பு காலம். 17வது வயதில் அவனுக்கு பலவர்ண அங்கி கொடுக்கப்பட்டது. அண்ணன்களை பார்க்க போறான், அதுவும் பறித்து கிழிக்கப்பட்டது. அதன் பிறகு அடிமையின் வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. போர்த்திபாரின் வீட்டில், அதுக்கப்புறம் ஜெயிலில் கொண்டு போடுறாங்க, ஜெயில் வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. அதன் பிறகு அவன் நேராக போர்த்திபாரின் வீட்டுக்கு போகிறான். அங்கே மேனேஜர் ட்ரெஸ் கொடுக்கப்படுகிறது. அந்த ட்ரெஸ்ஸையும் அந்த வீட்டில் இருக்கிற கிழவி என்ன பண்ணிட்டா? பிடிச்சு கிழிச்சிட்டான். அதுவும் போச்சு. அதுக்கப்புறம் திரும்ப ஜெயிலுக்கு போன அந்த வஸ்திரம், ஏதோ ஒரு ட்ரெஸ் கூட பெர்மனண்ட் கிடையாது. காத்திருக்கிறவனுக்கு ஒரு வஸ்திரம் கூட சொல்ல முடியாது. இல்ல, ஏதாவது இருக்குதான் கேட்கிறார். பிள்ளைகளை புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா? காத்திருக்கிறவன்ட்ட பதில் என்ன தெரியுமா? ஒன்னும் இல்ல. ஆனா கரையில இயேசு நிற்கிறார். அங்க யாருக்காக நிற்கிறார்? பேதுருவுக்காக. யாருக்காக நிற்கிறார்? எனக்காக நிற்கிறார். ஒன்னும் இல்லாதவனுக்காக ஒருத்தர் வெயிட் பண்ணி நிற்கிறார். இதுதான் அன்பு. இந்த ஒன்னும் இல்லாதவனுக்காக ஒரே ஒருத்தர் நிற்பார், ஒரே ஒருவர் நிற்பார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது.
பிள்ளைகளை ஏதாவது இருக்குதா? ஒண்ணுமே இல்லை. ஆண்டவருடைய லைட்டா சிரிச்சிருப்பார். ஒண்ணு இல்லையா, பை அப்படி சொல்லல. பேதுரு, நான் முதல் முறை உன்னை சந்திக்கும் போதும் உன்கிட்ட என்ன இல்லை? ஒண்ணு இல்லை. அப்போ நான் உனக்காக நின்னேன். இப்போ உன்கிட்ட என்ன இல்லை? ஒண்ணுமே இல்லை. 200 முழம் தூரத்தில் இருந்தார்கள். 8வது வசனத்தில் இருக்கிறது. 200 முழம் தூரத்தில் இருந்தார்கள். அவங்க இயேசுவை மட்டும் பார்க்கிறாங்க. அவங்க எதை பார்க்கல? எதை பார்க்கல? மீனை பார்க்கல. அவங்க எதுல மீனை பார்க்க ட்ரை பண்ணாங்க? கடல்ல. ஆனா இயேசு மீனை எங்க வச்சிருந்தார்? கரையில. காத்திருக்கிறவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்தது ஒரு நினைவுல கூட தோன்றாது. ஆமென். நினைவுல கூட தோன்றாது. பொதுவா மீன் பிடிக்கிற சகோதரர்கள் இங்க இருக்கிறாங்க. போட் எடுத்துட்டு எங்க போவாங்க தெரியுமா? ஆழத்துக்கு போவாங்க. கர்த்தர் எங்க வச்சிட்டாரு? கரையில வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் எங்க வச்சிருப்பாருன்னு தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், அவர் கிட்ட தான் வச்சிருப்பார். ஹல்லேலூயா. அவர் பக்கத்துல தான் வச்சிருக்கிறார். அப்ப நான் எதை தான் சுத்தி சுத்தி வரணும் தெரியுமா? உம்பிடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே. கரைகள் அவர்கிட்டே இருந்தா போதும். நல்ல கவனிங்க. இந்த சீஷர்கள் எத்தனை வருஷம் இயேசுவோடு இருந்தார்கள்? 3 வருஷம். இயேசு யாருக்கு நிறைய அப்பங்களை கொடுத்தார்? அப்பங்கள் அற்புதம் எங்க நடந்துச்சு? வனாந்திரத்தில் நடந்துச்சு. அங்க யாருக்கு கொடுத்தார் அப்பங்களை? 3 நாள் கூட இருந்தவங்களுக்கு. 3 நாள் காத்திருந்தவர்களுக்கு கர்த்தர் அப்பத்தை எப்படி கொடுத்தார்? அங்க சுடல, அங்க நெருப்பு போடல, அங்க உண்டாகட்டும்னார், உண்டாச்சு கொடுத்தார். ஆனா 3 வருஷம் காத்திருக்கிறவனுக்கு அவர் ப்ரிப்பேர் பண்றார். ப்ரிப்பேர். என்னோட தான் கர்த்தர் பேசுறார். நிச்சயம் உள்ளவங்க சத்தத்தை உயர்த்தி பிரைஸ் பண்ணுங்க. ஆமென். ஏன் எனக்கு அப்படி தரல? நான் ரெடி பண்றேன். ஒவ்வொரு விறகா எடுத்துட்டு, உனக்கு தெரியாதுப்பா, நானே பார்த்து பார்த்து செய்யணும்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. பார்த்து பார்த்து செய்யணும். இங்க பார்த்தா அது 9வது வசனத்தை பாருங்க. அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது, நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம். இந்த காத்திருப்பின் சமுத்திரத்தில் பயணிக்கிறோம். இன்னும் 200 முழம் தூரம் தான் இருக்கு. பக்கத்துல வந்துட்டோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம். கண்ணுக்கு கலங்கரை விளக்கு தெரியுதா? நமக்கு கலங்கரை விளக்கு யாரு? கண்ணுக்கு கலங்கரை விளக்கு தெரியுதா? நமக்கு கலங்கரை விளக்கு யாரு? எனக்கு இயேசு தெரிஞ்சிட்டார்னா பக்கத்துல ரெடியாயிரு. ரெடி ஆயிட்டு இருக்கு. ஆமென். நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். சில உள்ளங்களுக்கு இது தேவையா இருக்கு. இன்னைக்கு சங்கீதம் 32ல இருந்து 3 முக்கியமான பாயிண்ட் எடுத்து வச்சிருக்கேன். என்னைக்காவது பேசும்போது தெரியும், ஓ இதெல்லாம் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தீங்களா? ஆமென். அப்படியே மூட. அதனாலதான் இன்னைக்கு வாச சங்கீதம் இதுதான், 32 தான் வாசித்தோம். யாரோடு? ஒருவேளை இங்க இருக்கிறவங்களா இருக்கலாம், ஆன்லைன்ல கூட சில உள்ளங்கள் இருக்கலாம். ரெடியாரு. ரெடி ஆயிட்டு இருக்கு. ரெடியாரு. ரெடி ஆயிட்டு இருக்கு. நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய்.
எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால். 9வது வசனம், அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். பார்த்துட்டாங்க. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள். அவங்க கொண்டு வராங்க. 13வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கிறார். கையை வைக்க விட மாட்டார். வீட்டில் ஏதாவது பலகாரம் சுடும்போது பிள்ளைங்க வந்து அந்த சூட்ல கை வைக்கும் போது ஒரு அடி. இந்த காத்திருப்பும் காலத்துல எத்தனை பேர் கையில் அடி விழுந்துன்னு தெரியல. வெயிட் பண்ண, நான் இருக்கிற எடுத்தார. வெயிட் பண்ண காத்திருக்கும் வைக்கிறீங்க, அடியும் தரீங்க. சிலருக்கு அதான் கை தட்ட முடியல. கை தட்டும் போது சிலர் பார்த்துருக்கீங்களா எப்படி இருப்பாங்க, நல்ல அடி வாங்கிட்டு வந்திருக்காங்க போல. அப்படி இப்படி இருக்காங்கனாலே அப்படியே மனசுல தோணும், ஆண்டவரே கரியுது. அவர் சகலத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார். ஹல்லேலூயா. நீர் செய்ய நினைத்தது அவர் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இப்போ அப்போ மீன் சீஷர்கள் நடுவில் யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார். அவர் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். அப்போ ஒரு விஷயம் தெரியும், நம்ம நன்மையில இன்னொரு ஆள் கை வைக்க கர்த்தர் விட மாட்டார். குறித்த காலத்துக்கென்று தரிசனம் வைத்திருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அதுக்கு காத்திரு. அது தாமதித்தாலும் நீ அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் நிறைவேறும். அது தாமதிப்பதில்லை. கொடுத்துட்டார். கொடுத்ததோட அங்க ரிலேஷன்ஷிப் முடியல. இதுக்கப்புறம் தான் ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்கிறார், இவர்கள் எல்லாரையும் பார்க்கலாம், அன்பா இருக்கிறியா? இப்படி கேட்க காரணம், இந்த காத்திருப்பின் காலம் இன்னும் 200 முழம் தான் இருக்கு. அதுக்குள்ள பின் வாங்கிட்டே பேதுரு. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, நீ என் மேல வச்சிருக்கிற அன்பை தீர்மானிக்கிறது இந்த ஒரு காரியமா இருக்கக்கூடாது பேதுரு. நீ எதிர்பார்த்த வேலையா இருக்கக்கூடாது. நீ என் மேல வச்சிருக்கிற அன்பை தீர்மானிக்கிறது நீ ஒரு காரியத்துக்கு காத்திருக்கிறல்ல, அதுவா இருக்கக்கூடாது. ஆமே. நமக்கு எல்லாருக்குமே தேவைகள் இருக்குங்க. எல்லை பெரிதாக பெரிதாக தேவை பெரிதாகும். ஆமே. எல்லாருக்குமே தேவை இருக்கு. நம்ம ஒரு காத்திருக்கிறோம். ஒரு வார்த்தையை அவர் தாராரு, அதை பிடிச்சு காத்திருக்கிறோம். ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது, நீ என்ன நேசிக்கிற நேசம், அதாவது நீ என்மேல் வைத்திருக்கிற அன்பு, வைக்க போகிற அன்பு, நீ ஒரு காரியத்துக்கு காத்திருக்கிறல்ல, அதை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. இப்போ ஒருவேளை அது கிடைக்கலன்னா உன் நேசமும் அதோட போயிருமா? இல்லை. அதனாலதான் ஆண்டவர் கேட்கிறார், இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாய். ஆண்டவர், அது உங்களுக்கு தெரியும். சபையே கேளுங்கள். மற்றவர்களுக்கு ட்ரீட் பண்றது போல அல்ல, காத்திருக்கிறவர்களுக்கு அவர் ட்ரீட் பண்றது. 3 நாள் காத்திருந்தாங்க, உண்டாகட்டும் என்றால் கொடுத்துட்டார். 3 வருஷம் காத்திருக்கிறவர்களுக்கு, உங்களை ரொம்ப வருஷம் காத்திருக்க வைக்கிறாருன்னா அவர் இன்னும் வெயிட்டா தர போறார். அந்த அப்பம் புசித்தவர்களிடத்துல நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருக்கிறீர்களான்னு கேட்கல, இந்த அப்பம் புசித்தவர்களிடத்துல கர்த்தர் கேட்கிறார்.
அன்பா இருக்கிறியா? 3 வருஷம், 30 வருஷம், 25 வருடம் காத்திருந்தவனை சிநேகிதன் என்றார். 40 வருடம் காத்திருந்தவனோடு முகமுகமாய் பேசினார். ஆமென். காத்திருக்கிற சகோதரா, சகோதரி, கர்த்தர் ஆயத்தம் பண்ணினதை தருவார். அவர் உண்மை உள்ளவர், அவருடைய உண்மை அது செய்யும். ஆனால் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதான். Do you love me? என்ன உனக்கு பிடிக்குமான்னு கேட்கிறார். ரொம்ப பிடிக்கும் ஆண்டவரே, உங்களை தான்ப்பா எனக்கு பிடிக்கும். I love you Jesus. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை தார், கிருபை தார். அப்படியே தலைகளை தாழ்த்தி முழங்காற்படியிட்டு, பொய்யான வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் மெய்யாக உம்மை நேசித்து நான் வாழ வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் உம்மை அதிகம் பொய்யான வாழ்க்கை வாழ வேண்டுமே. காத்திருந்து பெற்றுக்கொண்டவங்க இங்க இருக்கிறீங்க, பெற போறவங்க இருக்கிறீங்க. நம்ம ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அன்பை தீர்மானிக்கிறது இவைகளா இருக்கக்கூடாது. இன்னும் நமக்காக நிக்கிறார்ல, இன்னும் நமக்காக நிக்கிறார்ல. இவர்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது வேற ஒருத்தர் கூட அங்க இல்ல. காத்திருக்கிற சகோதரா, சகோதரி, உன்கிட்ட ஒண்ணு இல்லைன்னு தெரிஞ்சா இருக்கிறவங்களும் காணாம போயிருவாங்க. ஆனால் அவர் வந்து நிப்பார், உனக்காக, உனக்காக நிப்பார். அவர் எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதான், என்னிடத்தில் அன்பா இருக்கிறாய். ஆண்டவர்கிட்ட நேசிக்க கிருபையை கேளுங்க, நேசிக்க கிருபையை கேளுங்க. ஏன் உங்களை காத்திருக்க வைக்கிறார் தெரியுமா? உங்களை ரொம்ப நேசிக்கிறார், ரொம்ப நேசிக்கிறார், ரொம்ப நேசிக்கிறார். ரொம்ப நேசிக்கிறவங்கள ரொம்ப காத்திருக்க வைப்பாங்க. மீதி எல்லாம் போனாலும் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சிலருக்கு உடனே கொடுத்து விட்டுறார், கிளம்புன்னு. ஆனா அவங்களை நிறுத்தி வச்சிருக்கிறார், நிறுத்தி வச்சிருக்கிறார், நிறுத்தி வச்சிருக்க. இன்றைக்கு வரைக்கும் ஒரு ரிசல்ட் என்ன? ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. ஆனா கலங்காத, அது உன் கை விட்டு போகல, அது அவர் கையில இருக்கு. நீ பிடிச்சு கிடைக்கல, அவர் உனக்காக பிடிச்சு வச்சிட்டாரு, உனக்காக எடுத்து வச்சிருக்கிறார், செப்பரேட் பண்ணி வைத்திருக்கிறார், பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார், பாதுகாத்து வைத்திருக்கிறார். உனக்கான வேலை வரும்போது உன்னை கரையிலே கொண்டு வந்து நிறுத்தி அவர் எடுத்து தருவார். அவர் அதை உனக்கு எடுத்து தருவார். Revalaro, shere balaro, rimala vara balamare, shere dare, rimamre laro dare, shere mamro, rimamre, shere andare. Hallelujah, 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 hallelujah. காத்திருக்கிற சகோதரா, காத்திருக்கிற சகோதரி, திடமனதாயிரு, திடமனதாயிரு. நிச்சயமாய் முடிவு உண்டு. உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது, உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ரொம்ப காத்திருக்க வைத்தது நோக்கம். உன்னை அவர் நேசிக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. முழு பலத்தோடு, முழு பலத்தோடு. ஆமென், 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 ஆமென்.
Hallelujah.